நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா கேரளாவில் இருக்கிறோம். கேரளாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஏகப்பட்ட பாரம்பரிய சின்னங்கள் இருக்குது. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேயே முதலாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல், சர்ச் ஆகியவை இந்த ஊரில் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோயிலும் இந்த ஊரில் அமைந்துள்ளது. நம்ம அந்த ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா கேரளா மாவட்டம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கொடுங்கல்லூருங்கிற ஊரில் இருக்கிறோம். இங்கே இப்போ இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேரமான் மசூதி இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியாவிலேயே முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் கொடுங்கல்லூரில் அமைந்துள்ளது. கொடுங்கல்லூர் வந்து கடல் வாணிபங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஊர். அந்த காலத்தில் வந்து கடல் வாணிபங்கள் வழியாக வியாபாரம் பண்ணுவதற்கு இந்த கொடுங்கல்லூர் வந்து ஒரு முக்கியமான ஊராக இருந்தது. அதனால் வந்து ஏகப்பட்ட வெளிநாட்டினர் இந்த கொடுங்கல்லூர் ஏரியாவுக்கு வாணிபம் செய்வதற்காக வந்தனர். இப்போ வந்து நம்ம இந்த சேரமான் பள்ளியோட கீழ்ப்பகுதியை நம்ம பார்க்குறோம். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய பெரிய கர்த்தூன்கள் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது ரொம்பவே அழகான ஒரு பகுதி இந்த கொடுங்கல்லூர். ஏகப்பட்ட மக்கள் வந்து கல்வி அறிவில் பெற்றோர்களாக இந்த ஊரில் உள்ளனர். இதுதான் இந்த சேரமான் மசூதி. இந்த மசூதி மாலிக் பின் தினார் என்பவரால் சேரமான் பெருமாள் நினைவாக கட்டப்பட்டது. இது நம்ம இந்த பள்ளிவாசலோட பின்புறத்தில் இருக்கிறோம். ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களால் வந்து ஆளப்பட்டது. அந்த சேர மன்னர்களின் ஆட்சி செய்த பகுதி தான் இந்த கொடுங்கல்லூர். சேர மன்னர்களின் கடைசி வாரிசான சேரமான் பெருமாள் இரவில் தனியாக நிற்கும்போது சந்திரன் இரண்டாக பிளவுபடுவதை கண்டார். அதற்கான விளக்கத்தை அவர் ஆராயும் பொழுது அரபிய வணிகர்களை சந்திக்கும் பொழுது இதற்கான விடை அவருக்கு கிடைத்தது. அதன் விளைவாக அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்ததாகவும் அதன் பிறகு இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு வரும் வழியில் ஓமன் நாட்டில் இருந்ததாகவும் வரலாறு சொல்கிறது. அவர் எழுதிய கடிதங்களை வைத்து மாலிக் பின் தினார் என்பவர் கொடுங்கல்லூர் வந்து இந்த பள்ளியை கட்டியதாக வரலாறு சொல்கிறது. இது ரொம்பவே அருமையான பகுதி. வாய்ப்பிருந்தால் சென்று பாருங்கள் நண்பர்களே. எல்லாமே பண்டைய கால கட்டடக்கலையை வைத்து இந்த பள்ளி கட்டப்பட்டுள்ளது. ரொம்பவே அருமையான பகுதி. இப்போ வந்து நம்ம மேல்தள பகுதியை பார்க்கிறோம். எல்லாமே மரத்தால் கட்டப்பட்டது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அரசின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. கேரள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. படி வந்து மரத்தினால் வந்து அமைக்கப்பட்டுள்ளது மேலே போவதற்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா கேரளாவில் கொடுங்கல்லூரில் அமைந்துள்ள ஒரு சர்ச்சு தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து இந்தியாவிலேயே முதலாக அமைக்கப்பட்ட சர்ச், செயின்ட் தாமஸ் சர்ச். அடுத்ததாக நம்ம ஒரு முக்கியமான கோயிலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பகவதி அம்மன் கோயில். இந்த கோயிலும் சேரமான் பெருமாள் மன்னனால் கட்டப்பட்டது. ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.